இந்த 4-5 நாள் முடிச்சிடுவோம் இந்த இதை. அதுக்குள்ள 2-3 தடவை சொல்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதுக்கோசரம் we have gone ahead up to 15th now chapter. அடுத்தாப்புல நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணலாம். அப்படி நமக்கு will get used to it. மா குரு தனஜன யவ்வன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலஹ சர்வம் மாயாமயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா 11வது ஸ்லோகத்தில் இருக்கும். போன தடவை பார்த்தோம். தன ஜன யவ்வன கர்வம் மாகுரு, பணம், மக்கள், யூத், யவ்வனம், அதனால கர்வப்படாதே. காலஹா நிமேஷாத் ஹரதி, காலன் யமன் ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் சமாப்தி பண்ணிடுவோம். மாயாமயமிகலம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா. இந்த ஞானம் நம்ம கட்டோபனிஷத்துல பார்த்தோம். சின்ன பையன் நச்சிகேதஸ் யமலோகத்துக்கு போறான். எதுக்கு போறான்? அப்பாவோட யாகத்துல என்ன யாருக்கு தானம் பண்ண போறேங்கிற, அப்பா உன்னை யமனுக்கு கொடுக்க போறேங்கிற. உங்களுக்கு கதை தெரியும், படிச்சு பண்ணிட்டோம் நம்ம. ஜஸ்ட் ரிகாலிங். அங்க போனா அவன் பிரம்ம வித்தை கேட்கிறான். ஏ பிரேத்தே சிகித்சா மனுஷ்ய அஸ்திதி ஏகே நாயம் அஸ்திதி ஏகே ஏதத், எனக்கு இது சொல்லிக் கொடு. என்ன அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் மன்னதுக்கு அப்புறம் என்ன ஆறுதுங்கிறத அப்படின்னு கேட்கிறான். இந்த பிரம்ம வித்தை யமன் வாண்ட்ஸ் டு டெஸ்ட். அவனுக்கு இது இருக்கா, அவனுக்கு அந்த அருகதை இருக்கா, தகுதி இருக்கா இந்த ஞானம் அடையறதுக்கு. அப்படின்னா முக்கியமான தகுதி என்ன? வைராக்கியம். உலகத்து மேல ஆசை இருந்ததுன்னா உனக்கு இந்த ஞானம் கிட்டாது. என்ன? அதனால அவனை டெம்ப்ட் பண்ணி பார்க்கிறார். சதாயுஷ புத்திர பௌருஷம் வினேஸ்வர் பகூன் பசூன் ஹஸ்தி ஹிரண்யமஸ்வான். நீ 1000 100 வயசு இருக்கிற மாதிரி பிள்ளைகள் பேரன்கள் எல்லாம் கேட்டுக்கோ. பகூன் பசூன் ஹஸ்தி ஹிரண்ய அஸ்வான். அந்த காலத்துல என்ன? பசு, பணம், அஸ்வான் குதிரைகள் எல்லாம் கொடுக்குறேன் உனக்கு. பூமோ மகத்து ஆயுதனம் துமேதி. நீ கேளு, உனக்கு எவ்வளவு பூமி வேணும்னு கேளு, எவ்வளவு thousands of acres ராஜ்யமே ஒன்னாலும் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு கேட்கிறான். இது என்ன? சரம்ச ஜீவத் எது ஈஸ்வசித்துவம். உனக்கு எத்தனை வயசு இருக்கணுமோ, உனக்கு ஆயுசு இருக்கோ அத்தனை வயசுக்கு நீ இருப்ப. அதுவும் கொடுக்குறேன் உனக்கு. கேளு, 1000 வருஷம் இருக்கணும், 2000 வருஷம் இருக்கணுமோ கேளு, உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன். அப்புறம் சொல்ல ஏ காமா துர்லபா மத்திலோகே சர்வான் காமான் சந்ததியும் பார்த்தேஸ்வ இமா ரமா சரதா சதுரியா ந இப்சிதம் லம்பனியே மனுஷேகி. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சமாஜங்கள் அவனுக்கு போராதுன்னா தேவலோகத்தில் இருக்கிற இமா ரமா, ரமான்னா அல்ல அழகிய பெண்கள், ரம்பை, ஊர்வசி, சதுரியா எல்லாம் வாகனங்களுடன் நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன். உனக்கு நீ எது வேணாலும் கேட்டுக்கோ, எடுத்துக்கோ அப்படிங்கிறான். சோ அவனை வைராக்கியம் இருக்கான்னு டெஸ்ட் பண்றான். என்ன? அந்த சின்ன பையன் என்ன சொல்றான்? ஸ்வ அபாவோ மத்திய அந்த ஏத்துது. இதெல்லாம் நிலையில்லாதது. ஸ்வ அபாவ, நாளைக்குங்கிறது கிடையாது. இதுக்கு அனித்தியமான சமாச்சாரம், எப்ப போகும்னு தெரியாது. சர்வேந்திரியாணி ஜரயந்தி தேஜகா. எல்லா இந்திரியங்களும் என்ன வயசாச்சுன்னா வீக்கன் ஆயிடுறது. நீ என்னதான் எவ்வளவுதான் இன்பங்களை கொடுத்தாலும் அனுபவிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு போயிடும். என்னோட இந்திரியங்களுக்கு எல்லாம் கெப்பாசிட்டி இருக்காது. ஜீவிதம் சர்வம் அல்பமேவ. நீ எவ்வளவு வயசு கொடுத்தாலும் ஒரு காலத்துல நான் போய்த்தானே ஆகணும். 1000 வருஷம் கொடுத்தாலும் எனக்கு 999 வருஷத்துல 1 வருஷம் தான் எனக்கு இருக்கும். ஜீவிதம் சர்வம் அல்பமேவ தவைவாக தவன்றித்தே கீதை. எனக்கு எல்லாம் வேண்டான்னு சொல்லலாம் இல்லையோ. தவைவாக நீயே வச்சுக்கொண்ட வாகனத்தையும் உன்னுடைய டான்சர் மியூசிக் கேர்ள்ஸ் எல்லாரையும் நீயே வச்சுக்கோ. என்ன? தவைவாக நீயே வச்சுக்கோங்கிற அவ்வளவு அலட்சியமா சொல்றான். இதுக்காக சொல்ல வரேன்னா, இவர் சொல்றார் இல்லையா, மாக்குரு தனஜன யவ்வன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலசம். அவ்வளவு அனித்தியமான சமாச்சாரம். என்ன? அதுல போய் நீ உன்னுடைய ஆசையை வைக்காதே. என்ன? மாயாமயம் இதம் அகிலம் ஹித்வா. இந்த உலகம் எல்லாம் மாயையினுடைய காரியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. அது எப்படி தெரிஞ்சுக்க? சுலபமா தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு ஞானத்தை தேடிட்டு போகணும் நீ, இல்லையா? ஜெகன் மித்யா பிரம்ம சத்தியம் அப்படிங்கிறது புரியறதுக்கு ஆத்மாங்கிறது என்ன, அகம் பிரம்ம அஸ்மி அகம் பூர்ணஹா அப்படிங்கறத புரியறதுக்கு ஞான யோகத்துக்கு போனோம். அதுக்கு முன்னாடி குவாலிஃபை பண்ணிக்கணும் நீ. என்ன? சமன சாதன சதுஷ்டய சம்பத்தி பத்தி சொன்னோம் இல்லையா? வைராக்கியங்கிறது முக்கியமானது. இந்த ஹோல் பஜகோவிந்தமே போக்கஸ்ட் ஆன் வைராக்கியம். என்ன? இதனால இதுல எல்லாம் ஆசை வைக்காதே. இதெல்லாம் நிரந்தரமானது இல்ல, இதெல்லாம் அனித்தியமானது. அதனால இதை விட்டுட்டு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. நீ பக்தியை அவன் மேல செலுத்தினா அவன் உனக்கு வழிகாட்டுவான்.
என்ன அதுக்கப்புறம் உனக்கு குரு சாஸ்திரம் உன்னுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் உனக்கு உனக்கு அந்த ஞானத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாமே அவன் கொடுப்பான். கொஞ்சம் கொஞ்சமா அங்க நுழைஞ்சுட்டேன்னா உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துன்னு போயிடுவோம். என்ன உனக்கு he will make you ultimately உனக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு பண்ணுவோம். என்ன என்ன மாயாமயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் துவம் பிரவிசபிதித்வா. உன்னோட கோல் என்ன இருக்கணும்? மோட்சம், பிரம்மபதம். என்ன விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷாக்கா ஹினந்தாஷ்ச புத்தையோ அவ்யவசாயினாம் பகவான் கீதையில சொன்னார் இல்லையா? ஒரே கோல் மோட்சம், பரம புருஷார்த்தம். அதனால இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இதெல்லாம் பார்த்துட்டு பரீட்சை லோகான்னு சொன்ன மாதிரி நிர்வேதமாயாத் நாஸ்தி அக்கிருத கிருதேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றும் சாரம் இல்லை, இதெல்லாம் அனித்தியம், இதெல்லாம் வந்துட்டு போற சமாஜம். ஸ்வ அபாவோ. அந்த 7 வயசு பையன் என்ன சொல்லணும் அதை நம்ம 70 வயசுக்காவது நம்ம சொல்லணும். என்ன இதெல்லாம் ஒன்றும் சாரம் இல்லை. என்ன அதனால பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் ஞான மார்க்கத்தை தேடி இந்த சிரவண மன நித்தியாசம் பண்ணி இந்த உண்மையை நான் பூர்ணமானவன் தெரிஞ்சு விட்டு எதுக்காக உலகத்தை நான் நம்ப போறேன்? வாட் டு ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தி வேர்ல்ட்? உலகம் அனித்தியம்னு தெரிஞ்சு மாயாமயம் இதம் அகிலம் அப்படின்னு தெரிஞ்சு அது மித்தியை, அதுக்கு உண்மையான இருப்புங்கிறது கிடையாது, இருக்கிற ஒரே வஸ்து பிரம்மன். இதெல்லாம் தானே பார்க்கிறோம் நம்ம உபநிஷத்துல பார்க்கிறோமோ கீதையில பார்க்கிறோம், எல்லாம் இதை தானே பார்க்கிறோம். இதை பார்த்து இந்த உண்மையை புரிஞ்சுட்டேன்னா உனக்கு வைராகியம் வரும். வைராகியம் வந்துன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ஞானம். என்ன அதனால அப்படி பண்ணு அப்படின்ட்டு உபதேசம் பண்றார். இப்ப அடுத்தது படி தினயாமின்யம் தினயாமின்யம் தினயாமின்யௌ சாயம் ப்ராதஹ தினயாமின்யௌ சாயம் ப்ராதஹ சிசிரவசந்தௌ புனராயாதஹ சிசிரவசந்தோ புனராயாதஹ கால கிரீடதி கச்சத்யாயுः ததபி ந முஞ்சத்யாசாவாயுः இந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமிதே. தினயாமின்யோ சாயம் பிராதஹ. பகல் இரவு, மாலை காலை. தினயாமின்யோ சாயம் பிராதஹ. தினம் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அதோட தினமெல்லாம் மாறிதுன்னா அப்புறம் ருத்து மாறுறது. சிசிர வசந்தோ புனராயாதஹ. வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து, எல்லாம் ஒன்னொன்னு ஹேமந்த் ருத்து, அப்புறம் எல்லாம் ஒன்னொன்னு சிசிர ருத்து, எல்லாம் ஒரு ருத்துவா வந்து போயிட்டு ஒரு வருஷம் ஓடி போயிடுது. இப்பதான் சுபானு வருஷம் போச்சு, அடுத்த வருஷம் இப்ப வந்துட்டு இருக்கு. இப்போ ஓகே, அது கிடு கிடு கிடுன்னு போயிட்டு இருக்கு. நம்ம என்ன சிசிர வசந்தோ புனர் ஆயாதஹ. என்ன இது கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கிறப்போ இது போற வேகம் தெரியாது. கொஞ்சம் வயசு ஜாஸ்தி ஆச்சுன்னா ஐயோ சம்மர் வருதே அல்லது ஐயோ வின்டர் வருதே. என்ன பிகாஸ் எவ்ரி சீசன் அதனுடைய எஃபெக்ட் நமக்கு இருக்கு. அப்போனா ஒன்னும் லட்சியம் இல்லை. என்ன இப்போ அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் வயசான வாழ்க்கை இருக்குது. என்ன கால கிரீடதி, காலம்ங்கிறது டைம்ங்கிறது விளையாடுறது அப்படிங்கிறார். என்ன கால கிரீடதி கச்சத்யாயுஹு. ஒன் திங் இட் ஹேப்பன்ஸ், டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன். அது ஓடிண்டே இருக்கு, டிக் பண்ணிட்டே இருக்கு, அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஆனா ஒண்ணுதான் போகாம நிலையா நம்ம வயசு கூட ஆயிட்டு இருக்கு, நம்மளோட உருவமெல்லாம் மாறிட்டு இருக்கு. சின்ன பையனா இருந்து அப்படி இருந்ததுல இப்போ வயசான பேண்ட் எடுத்தோம், வருஷத்துக்கு வருஷம் வித்தியாசம் இருக்கு. என்ன ஆனா ஒன்னே ஒண்ணு கான்ஸ்டன்ட், ஆசை. நமுஞ்சதி ஆஷா வாயு. இந்த ஆசைங்கிற காத்து இருக்கே அது மாத்திரம் போறதில்ல. ஆசைக்கோர் அளவில்லை இளமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீது ஆணை சிலைவே நினைவர். அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவர். என்ன அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் பணம் எவ்வளவு இருந்தாலும் இன்னும் ஏதாவது பண்ணி கவுண்டர்ஃபீட் நோட் அடிச்சு இன்னும் பணம் பண்ணலாமா? இந்த ரசவாத வித்தைக்கு ஈக்குவலண்ட் தானே இப்போ. என்ன ரசவாத வித்தைன்னா அப்படி ஒரு டெக்னிக் இருக்கான். அதாவது இத பித்தளையை தங்கமாக்குறது அப்படின்னு. அது மாதிரி யாராவது சொன்னா அவங்ககிட்ட போய் ஏமாத்திட்டு பணத்தை லூஸ் பண்ணுவா இருக்கா, இன்னும் இருக்கா. ஆனா அப்படி ஒரு டெக்னிக் இருக்குன்னு சொல்ற, சாஸ்திரத்துல இருக்குன்னு சொல்ற. அதனால பேசிக் ட்ரூத் என்ன, இருக்கிற பணம் போறாது இன்னும் ஓடும். அது பேங்க்ல தூங்கிட்டு இருக்கும், அது என்ன பண்றதுன்னு தெரியாது. இருந்த போதிலும் மேலும் மூணு இந்த ஆசைங்கிறது அடங்குறதே இல்லையா? ரசவாத வித்தை கலைந்து விடுவர். நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே ரசவாத வித்தைக்கு அலைந்து நெஞ்சு புண்ணாவர். என்ன இது காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். இந்த காயகல்பம்ங்கிறது சாப்பிட்டா நிரந்தரமா இருக்கலாமா?
சிரஞ்சீவியார் நான் அந்த காய கல்பத்தை கண்டுபிடிச்சவர் பண்ணவரோ வரல இன்னும். அத பண்ணி விக்கிறவா நிறைய பேர் இருக்கா. என்ன அவ எல்லாரும் ரசவாத வித்தியை கலைஞர் ஆசாமி தான் எல்லாரும் என்ன பணத்துக்காக அலையிறவா தான் என்ன. ஆனா நம்ம என்ன பண்றோம், என்ன பண்ணினா இருக்கலாம் அப்படின்னு அதுக்காகவே நம்ம ஓடின்னு இருக்கோம். இப்படின்னா இந்த காயகல்பம் வெகுநாள் இருந்த பேரும் நிலையாகவே காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவருங்கிறா. இந்த காயகல்பம் தேடி வயத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆயுள விருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது இருக்கே, அது எவ்வளவு தூரம் சரின்னு எனக்கு பர்சனலா எனக்கு புரியல. இப்போ மாடர்ன் டைம்ஸ்ல என்ன மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லாம் வந்ததுல என்ன இப்போ லாஞ்சிவிட்டி வயசு காலம் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் நிறைய காலம் இருக்கா. என்ன ரொம்ப நாள் இருக்கிறதுங்கிறது ரியலி இஸ் இட் சம்திங் டு பி ஹாப்பி அபவுட் அப்படிங்கிறது எனக்கு ஐ எம் நாட் வெரி கிளியர். என்ன உடம்பெல்லாம் க்ஷீணமாயி எல்லா ஃபேக்கல்டிஸும் குறைஞ்சு விட்டு என்ன இருக்கிறதுல ஒரு ஆனந்தம் இல்லை அப்படின்னா அதுல என்ன வாட் இஸ் த பாயிண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல. ஆனால் nobody wants to die. என்ன பகவான் அப்படி படைச்சிருக்க உயிருக்கு அவ்வளவுப்பட்ட வேல்யூ. எதுவா இருந்தாலும் ஒரு உயிர்ங்கிறது எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும் அவ்வளவு நாளைக்கு தான் இருக்க முயற்சி பண்ணும். அதெல்லாம் ஒரு சுலபம் இல்லை. அதனால ஐ எம் நாட் சேயிங், பட் என்ன சொல்றேன்னா அது இந்த மாதிரி காயகல்பம் தேடி அடையறதுல பாயிண்ட்ல என்ன கேட்டீங்கன்னா விஷேம தேவஹிதம் யதாயுஹு நம்ம பிரேரணை சொல்லியா பத்ரம் கர்ணேபி சுனியாம தேவா பத்ரம் பஷ்ய மாட்ச பிரஜத்ரா ஸ்ரீரங்கை ஸ்துத்வாஹும் சஸ்துனோபி விஷேம தேவஹிதம் யதாயுஹு. பகவான் கொடுத்த எவ்வளவு வருஷம் இருக்கோ தேவஹிதம் யதாயுஹு அது இருக்கட்டும். எவ்வளவு எனக்கு போட்டிருக்கானோ அவ்வளவு வருஷம் லெட் மீ லீவ் வித்தவுட் ரொம்ப கஷ்டப்படாம நான் அந்த நாள் இருக்கட்டும் கேட்டுண்டாலே என்ன கேட்டா போறோங்கிறது என்னோட அபிப்பிராயம். என்ன ஆனா ஒண்ணும் அதுலயும் ஒரு பாயிண்ட் அது அந்த மாதிரி சொல்றதுலயும் கடைசி காலத்துல எல்லாரும் என்ன நம்மளுடைய எல்லாம் அடங்கிறது இப்போ எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கத்தான் இருக்கும். ஒத்துரையும் நம்பாம இருக்கிறதுங்கிறது கஷ்டம். இட் ஹஸ் காட் டு சம் டிபெண்டன்ஸ் ஹஸ் காட் டு பி தேர். அதனால ஒத்துரையும் இல்லாம இது பண்ணோம்னு நினைக்கிறது ரொம்ப வெரி டிஃபிகல்ட் ப்ராபோசிஷன். என்ன some stage somebody will have to come to your help and see in a dignified manner that things happen அப்படிங்கிற மாதிரி. என்ன அவ்வளவுதான் பிரார்த்திச்சுக்க முடியும். விஷயமா தேவஹிதம் யதாயுங்கிறது தான் பெஸ்ட் வே ஆஃப் பிரேயிங் டு த காட். என்ன அதனால காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் யோசிக்கும் வேளையில் இதெல்லாம் பார்த்தேன்னா பசி தீர உண்பதும் உறங்குவதுமாகவே முடியும். என்ன இதெல்லாம் இவ்வளவா அலைஞ்சு எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாதிச்சு என்ன காயகல்பம் தேடி நீண்ட நாள் இருக்கணும் முயற்சி பண்ணாலும் கடைசியில உண்பதும் உறங்குவதுமாக முடியும். உன்னால் யூ கேனாட் டூ எனிதிங். ஏன்னா அழிய போற பாடு அழிய போறது. அண்ட் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அதுவும் போகத்தான் போறது அல்லது நீ விட்டு தான் போகணும். அதை யூ ஹேவ் டு லீவ் இட் அண்ட் கோ. தேர் இஸ் நோ சாய்ஸ் இல்லையா. உள்ளதே போதும். தாய்மானவர் சொல்றார் உள்ளதே போதும் நான் குளறியே ஒன்றை விட்டு பற்றி பாசக்கடலிலே விழாமல். இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுல நான் என்று குளிர் இந்த அகங்காரத்துல பாசத்துல நான் என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி என்னுடைய பணம் என்னுடைய இது நான் குளறியே பாசக்கடலிலே விழாமல் ஒன்றை விட்டு ஒன்று பற்றி இதாச்சுனாது அதாச்சுனாச்சு அதாச்சுனாச்சு அப்படின்னுட்டு ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாசக்கடலிலே விழாமல் மனது அற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். நமக்கு நம்மளுடைய ஆசைகளுக்கெல்லாம் இருப்பிடம் எங்க மனசுதான். ஏன்னா மனசு இஸ் மென்ட். மனதனுடைய வேலை என்ன? உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்ணு பார்க்கறது காது கேட்கறது நாக்கு டேஸ்ட் பண்ண எல்லாம் அந்த மனசுக்கு தான் போறது. இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு இது வேணும் அது வேணும்னு. சோ இந்த மனசு தான் நம்மளை டைரக்ட் பண்றது. என்ன அந்த பாசக்கடலிலே விழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே அப்படின்னு தாய்மானவர் சொல்றார். அதனால இந்த ஆசைங்கிறத பத்தி சொல்றதே கிருஷ்ணர் என்ன சொல்றார்? 3rd chapter நம்ம பார்த்தோம். அர்ஜுனன் கேட்கிறான் அதக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதா அப்படின்னு கேட்கிறான். அதற்கு ஏன் மனுஷன் பாவம் பண்றான்? அர்ஜுனன் கேட்கிறான் ஏன் தப்பு பண்றான்? ஏன் உலகத்துல he does wrong? அவன் ஏன் பாவத்தை சம்பாதிச்சுக்கிறான்? ஏன் தப்பு காரியங்கள் பண்றான்? அப்படின்னா ஒரே ஆன்சர் காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகா பாப்மா
குரோதம் அதனுடைய கன்காமிட்டன்ட், அதை பார்க்கலாம் அப்புறம். காமமும் குரோதமும் ரஜோகுண சமுத்பவ, ரஜோகுணத்திலிருந்து ஏற்படுகிற சமாச்சாரம். காமேஷ குரோதேஷ ரஜோகுண மகாசனஹ. அசனஹன்னா பசி, என்ன தீராத பசி இந்த ஆசைங்கிறதுக்கு. எவ்வளவு போட்டாலும் அதுக்கு அடங்காதது, அப்படிப்பட்ட ஆசை. அது போச்சுன்னா இன்னொன்னு இது போச்சுன்னா அது போச்சுன்னா அது, பாட்டம்லெஸ் பக்கெட்னு சொல்றோம் பத்தில, அந்த மாதிரி கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். என்ன மகாசனோ மகா பாப்மா வித்தி எனும் மிக வீரணம், அவன் தான் உன்னுடைய பிக்கஸ்ட் எனிமி. அது ரெண்டும் தான் காமம் குரோதம். இன்ஃபேக்ட் காமம் தான், பிகாஸ் குரோதம்ங்கிறது காமம், ஆசை நிறைவேறாத பொழுது கோபம் இல்லையா. காமம்னு சொன்னாலே போறோம். வித்தியேனும் மிக வைரணம் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி இந்த காமத்து மேல அப்படி கோபப்படுறது பகவானுக்கு, ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா, இங்கேயும் என்ன சொல்றாரு சொல்றாரு, ஆசையை பத்தான்னு சொல்றார். நான் ததபின முஞ்சு தாஷா வாயுன்னு சொல்றாரு இல்லையா. ஏன் இந்த காமத்து மேல இது என்ன காமம்னா ஆசை, புலூர் மேல ஆசை. என்ன நம்ம இதுல இந்த ஆசைங்கிறது என்னத்தினால வருதுன்னா, நமக்கு உண்டு வேண்டும், ஒரு பொருளோ ஒரு மனிதனோ வேண்டும் அப்படிங்கிறது தோன்றதுதான் ஆசை. அதீதமாக தோன்றது அந்த ஆசைங்கிறது. ஏன் அந்த ஆசைன்னா, எனக்கு இல்லை, நாம் எதுக்கு ஒரு பொருளை வேண்டிக்கிறோம், எனக்கு இல்லைங்கிற போதுதான் அது வேணும்னு கேட்கிறோம். எனக்கு என்கிட்ட வைர நெக்லஸ் இல்லை, எனக்கு ஒரு வைர நெக்லஸ் பண்ணிக்கணும் ஆசை. என்ன எப்படியாவது ஒரு வைர நெக்லஸ் பண்ணிக்கணும்னா, பிகாஸ் ஐ டு நாட் ஹேவ் இட். என்ன நான் அபூர்ணன், நான் குறையுள்ளவன் அப்படிங்கிற பேசிக் எண்ணம் தான் எல்லா காமத்துக்கும் காரணம், எல்லா ஆசைகளுக்கும் காரணம். எனக்கு பூர்ணத்துவம் இல்லை, நான் அபூர்ணன் என்ற எண்ணம் தான் என்ன எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்ல தோன்றுகிறது. குறையென்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு பாடினார் இல்லையா. அந்த மாதிரி எண்ணத்தோட இருந்தா, அந்த எண்ணத்தோட இருக்கிறது இல்ல, ஃபோர்ஸ்டா இல்ல, ஃபோர்ஸ்டா இல்ல எனக்கு குறை இல்ல நான் ஒன்னும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது, தட் இஸ் நாட், அது ரொம்ப லாஸ்ட் லாங். நான் உண்மையிலேயே குறை இல்லாதவன், நான் பூர்ணன். என்ன நான் பூர்ணன் என்ற ஞானம், அதுதான் ஞானம்ங்கிறது. அகம் பூர்ணோஸ்மி அகம் பிரம்மோஸ்மிங்கிறது தான் ஞானம்ங்கிறது. அந்த ஞானம், அந்த அறியாமை இருக்கிறது, அந்த ஞானம், அந்த அறிவு இல்லாததுனால, என்னை பற்றிய உண்மையான அபிப்பிராயம் சரியான எண்ணம் இல்லாததனால், எனக்கு என்னை பற்றிய தவறான எண்ணம் இருப்பதால், தவறான எண்ணம் ஏன் இருக்கு, எகெயின் கோ பேக், நான் என்கிறது தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். நான்கிறது இந்த தேகம், இந்த தேகம் இருந்தா இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஷேப்பா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டாலா இருக்கலாம், சோ மெனி திங்ஸ். என்ன அந்த நான்கிறது இதெல்லாம் இல்ல, நான்கிறது அந்த ஆத்மா அப்படிங்கிற உண்மை புரிஞ்சதுன்னா, அது பூர்ணன் சச்சிதானந்த ஸ்வரூபங்கிறது புரிஞ்சதுன்னா, அதுதான் நான். நான் எதையோ ஒண்ணு நான் பிடிச்சுட்டு இருக்கேன், இதை விட்டுட்டு அதை பிடிச்சுட்டு என்ன நான் பூர்ணன். அப்போ எனக்கு என்னோட பூர்ணனா இருக்கிற பொழுது எனக்கு என்ன வேணும், எனக்கு பூர்ணத்துவத்துக்கு ஒண்ணும் இல்லை. என்ன இன்ஃபினிட்டி பிளஸ் எனிதிங் இஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் எனிதிங் இஸ் ஆல்சோ இன்ஃபினிட். வர்த்தத்தை கனியாத், அந்த இந்த சந்தோஷத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியாது, குறைக்க முடியாது. அந்த உண்மை நமக்கு புரிஞ்சதுன்னா எதுக்காக ஆசைப்பட போறோம். அதனால காரணம், இதுக்கு பேர் அவித்யா கிரந்தின்னு பேரு. அவித்யான்னா அறியாமை. நான் என்னுடைய உண்மை பூர்ண ஸ்வரூபத்தை அறியாததினால் என்ன எனக்கு ஆசை ஏற்படுறது. ஆசை அவித்யா காம. ஆசை ஏற்படுதுன்னா அந்த ஆசையை பூர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும், கர்ம. எந்த ஆசையை பூர்த்தி பண்றதுனாலும் அதுக்கு வேலை செய்து அதை சம்பாதிச்சு அதை அடையணும். சம்பாதிக்கிறது நேரு வழியில சம்பாதிக்கலாம், தப்பு வழியில சம்பாதிக்கலாம். கர்மம் பண்றப்போ அது புண்ணிய கர்மமா இருக்கலாம், பாப கர்மமா இருக்கலாம். என்ன ரெண்டும் வேதாந்தம் வியூ பாயிண்ட்ல புண்ணியமும் பாபமும் ஒண்ணுதான். புண்ணியத்தை பாபத்தை இரும்பு குண்டு அப்படின்னு சொன்னா, யூ ஆர் an iron cage. புண்ணியம் கோல்டன் கேஜ். கேஜ் நெவர்தலெஸ். ரெண்டும் ஒரே கூண்டு தான், சம்சாரங்கிற கூண்டுல தான் இருக்க நீங்க. என்ன யூ திங்க் யூ ஆர் என்ஜாயிங். நாய்க்குட்டி தான், துறை வீட்டு நாய்க்குட்டியா அல்லது ரோட்ல திரியிற நாய்க்குட்டியா, தட்ஸ் ஆல் தி டிஃபரன்ஸ். என்ன அதனால கர்மம் பண்ணினோம்னா புண்ணிய கர்மம் பண்றோம், பாபம் பண்றோம். என்ன கர்மம் பண்ணினாலும் அதுக்கு பலன் உண்டு. திருஷ்ட பலன் ஒண்ணு உண்டு, அதிருஷ்ட பலன் ஒண்ணு உண்டு. திருஷ்ட பலன்கிறது உடனே கிடைக்கிறது. எனக்கு பணம் வேணும், என் பொண்டாட்டிக்கு ஒரு நெக்லஸ் பண்ணி போடணும், ஜஸ்ட் சின்ஸ் ஐ டுக் தட் சப்ஜெக்ட். 1,00,000 ரூபாய் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ ஆர் இன் அ பொசிஷன் டு அவார்ட் எ டெண்டர். ஒருத்தருக்கு கொடுத்தேன்னா அவன் உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கலாம். கரப்ஷன் வாங்குற, பிரைப் வாங்க. யூ ஃபுல்ஃபில்ட் யுவர் இமீடியட் பர்பஸ். நெக்லஸ் வாங்கி யூ சாட்டிஸ்ஃபைட் யுவர் வைஃப். பட் உன்னோட அக்கௌண்ட்ல பாபம் ஏறி விடுத்தங்க கணக்கில், அதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும்.
சோ இந்த புண்ணிய பாப அக்கவுண்ட்ல இட் போயிடுது. அது வந்து இந்த ஜென்மத்திலயோ அடுத்த ஜென்மத்திலயோ யூ ஹேவ் டு ஃபேஸ் தட். தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். ஒன்னு பண்ணிட்டு அது இந்த சைக்கிள்லயே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு போயிட்டே இருக்க போறோம். நம்ம இதுல இருந்து எப்ப விடுபடுறது? ஞானம் இருந்தா தான் விடுபட முடியும். ஞானம் இருந்ததுன்னா உங்களுக்கு பூர்ணத்துவம், நான் பூர்ணங்கிற ஞானம் இருந்ததுன்னா நீங்க வந்து அந்த ஆசைங்கிறது உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ஐ ஹவ் நத்திங் டு கெயின், ஐ எம் ஆல்ரெடி ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் அப்படிங்கிற எண்ணம். அதனால அந்த ஞானத்தை அடையணும். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேங்கிற இதுதான் சொல்றார். கீதையில என்ன சொல்றார்? ஆவிருத்தம் ஞானமேதேன ஞானினா. இந்த இதை பத்தி சொல்றார். இந்த காமம்ங்கிறத பத்தி சொல்றார். ஆவிருத்தம் ஞானம் ஏதேன, இந்த ஆசையினால் ஞானம் ஆவிருத்தம். ஞானம்ங்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஞானினா நித்திய வைரினா அப்படிங்கிறார். ஞானிகளுடைய பெரிய வைரியா அந்த ஆசைங்கிறது. காம ரூபேன கவுந்தேய துஷ்பூரேன அனலேனச்ச கீதையில சொல்றார். இந்த காமரூபங்கிறது ஞானியினுடைய பெரிய வைரி. என்ன துஷ்பூரேனா? அது திருப்தி பண்ண முடியாது. அது போட 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 நெய் விட்டு சுவாஹா அப்படின்னு போட்டு இன்னும் கொழுந்து விட்டு எரியும். சுவாஹான்னு போட்டு இன்னும் கொஞ்சம் எழுதி விட்டு எரியும். எனக்கு போறோம் நான் குறைச்சுன்னு விடுறேன் அப்படின்னு இருக்காது. துஷ்பூரேன அனலேனச்ச. அனல் அனல் அனலம்னா நெருப்புக்கு பேர் அனலம்னு பேர். அனலம் பேர் என்ன? அலம்னா போதும். அலம்னா போதும். பஸ் பஸ்ன்னு சொல்லணும். சாப்பாடு போடணும்னு வச்சுங்களேன். நீங்க பஸ் பஸ்ங்கிற ஹிந்தியில என்ன, சமஸ்கிருதத்தில் சொல்லணும் அலம் அலம்னு சொல்லணும். என்ன அனலம், அது போறோம்னே சொல்லாதான். நீ போட போல இன்னும் போட்டுட்டே இரு அப்படிங்குமா அந்த காமம்ங்கிறது. என்ன துஷ்பூர்வேன அனலேச்ச. இது ஞானத்தை மறைக்கிறது. இது என்ன, இந்த ஞானத்தை மறைப்பதனால் என்ன, இது ஒரு பெரிய வெயிரி அப்படின்னு சொல்றாரு. என்ன இந்த ஆசைங்கிறது இருக்கு. என்ன சொல்ல முன்னாடி காமேஷ குரோதேஷன்னு சொன்னார். என்ன ஆசை வந்து ஆசை நிறைவேறாத போனா there can be two consequences. ஆசை ஃபுல்ஃபில் ஆச்சுனாலும் you can say three consequences னே சொல்லலாம். ஆசை நிறைவேறிதுன்னா லோபம், அது இன்னும் வேணும், அதை நான் பிடிச்சுக்கணும் அப்படின்னுட்டு அது இன்டியூசஸ் மோர் அண்ட் மோர் அப்படின்னு கேட்கறது. அது லோபம். நிறைவேறலேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு விதமா. ஒன்னும் கோபம். கோபம் எப்போ வரும்னா, உங்களுக்கு யார் மேல யார் உங்களுக்கு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணினாலோ அவ மேல கோபம் வரும். அவ உங்களுக்கு கீழே இருந்தான்னு வச்சுக்கோங்க. ஆபீஸ்ல இருக்க வச்சுக்கோங்க, உங்க சபார்டினேட்டா இருந்தா அல்லது வீட்டுல இருக்க ஒய்ஃப் சில்ட்ரனா இருந்தா யூ கேன் ஷவுட் அட் தம், கிவ் வென்ட் யுவர் ஆங்கர். உங்க கோபத்தெல்லாம் அவ மேல காட்டலாம். அப்பதான் காட்டுவேங்க. காம ஆசை நிறைவேறாத பொழுதும் என்ன, அதற்கு காரணமா இருப்பவள் நமக்கு கீழே இருக்கிறவளா இருந்தா கோபம், நமக்கு மேல இருக்கிறவளா இருந்தா பாஸா இருந்தா ஆபீஸ்ல துக்கம், பேச முடியாது, அப்படியே வருத்தம், டிப்ரெஷன், எல்லாம் ஆல் த ப்ராப்ளம்ஸ். என்ன மனசுக்குள்ளேயே புகஞ்சுட்டு இருப்பான். யாருக்கு நல்லது? ஒத்துக்கு நல்லது இல்லை. என்ன அதனால இந்த காமம்ங்கிறது குரோதம்ங்கிறது, அதனாலதான் ரெண்டையும் இது பண்ணி காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்வஹ மகாசனோ மகாபாப்மா வித்தியனமே வைரணம் அப்படின்னார் சொல்லிட்டு. அதனால இந்த ஆசையை பத்தி நிறைய இடங்கள் சொல்லி கூட வரப்போறது. அப்புறமா என்ன அடுத்த அப்புறம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நாலு வேகமா போகும். காத்தே காந்தா தனகன சிந்தா, காந்தா தனகன சிந்தா, வாதுல கிம் தவனாஸ்தி நியந்தா, வாதுல சவசாஸ்தி நியந்தா, ஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா, த்ரிஜன சஞ்சதி சங்கதி ரேகா, பவதி பவார்ணவதரணே நௌகா, भवति पवार्णवतरणे नौका, गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज गोविन्दमते. வாத்துல அப்படிங்கிறார். வாத்துலன்னா காற்றை போல அலைபாய்பவனே. என்ன காற்றை போல மனசு இப்படி சஞ்சலமா போயிட்டு இருக்கான். என்ன காதே காத்தே காந்தா தனகன காந்தா தனகன சிந்தா தேக்கா. நீ மனைவியை பற்றியும் தன பொருள்களை பற்றியும் பொருள் போனதை பற்றியும் தனகத சிந்தா. என்ன கவலை எதுக்கு உனக்கு? எதுக்காக உனக்கு அதை பத்தி கவலை? என்ன
கிம் தவ நாஸ்தி நியந்தா, உனக்கு மனசை கண்ட்ரோல் வாத்துல மனசு அலைப்பாஞ்சின்னு இருக்கே, இது வேணுமோ அது வேணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், இவாளுக்கு என்ன ஆகுமோ அவளுக்கு என்னமோ ஆகுமோ கவலைப்பட்டு நாள் பூரா வேண்டுன்னு இருக்கியே, உன் மனசை கட்டுப்படுத்துற ஒருத்தரும் கிடையாதா? நியந்தா தவ நாஸ்தி, உன் மனசை கட்டுப்படுத்துற ஒருத்தரும் கிடையாதா? உனக்கே உன் மனசை கட்டுப்படுத்த முடியாதா அப்படிங்கிற இதுல சொன்னார் இல்லையா? கீதையில அகைன் 6th சாப்டர்ல மனசை பத்தி சொல்றாரு இல்லையா? யோயம் கிருஷ்ணன் அர்ஜுனன் கேட்கிறான், யோயம் யோகம் யதா புரோக்த சாமியேன மதுசூதன தஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திரம் ஸ்திராம். இந்த சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே வாயுருவ சுதுஷ்கரம். இந்த மனசு நீ சொல்றியே கிருஷ்ணா, இந்த மனசை அடக்கு தியானம் பண்ணுலாம் சொல்றியே, அந்த மனசை எப்படி அடக்கிறது? அது காத்த பிடிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு. காத்த அடக்கிங்க அது வைக்க முடியுமா? பிடிச்சு வைக்க முடியுமா? மனசுங்கிறது சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பல அடங்காதது, பலவத்து திருடம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது. என்ன பிரமாதி பலவத்துடன் தஸ்யாகம் ந நிகிரகம் மன்யே, அதை அடக்க முடியும்னு தோணல என்ன அப்படின்னு சொல்றாரு அவர். என்ன அதுக்கு தான் பகவான் என்ன சொல்றாரு? அதுக்கு தான் காமயேஷ அது அபியாசேன வைராகியன கிரகியத்தை அப்படிங்கிறார். அந்த மனசை அடக்கிறதுக்கு பிராக்டிஸ் அண்ட் வைராகியம். ஏன் மனசு எங்க ஓடுறது? வெளி உலகத்தை நோக்கி ஓடுறது. வெளி உலகத்துல ஒண்ணும் இல்லை. There is no joy in the external world. உலக விஷயங்களில் இன்பம் நிரந்தரம் இல்ல, தோஷங்கள் இருக்கு. என்ன தோஷம்? துக்க மிஸ்ரத்துவம், அந்தகத்துவம், அனந்தத்துவம், என்ன அண்ட் பந்தகத்துவம். 3 விதமான குறைகள் இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இதை. என்ன இந்த 3 குறைகளும் அதுல இருக்கு. அது நிரந்தரம் இல்லது. நான் அதுல போய் விழாத. வைராக்கியம் அபியாசம் கண்டு மனசை இழுத்து 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 வச்சு நிலைநிறுத்து ஒரு இடத்துல, இந்த பிராக்டிஸ் அப்படிங்கிறார். அதனால இங்க என்ன சொல்றாரு? வாத்துல அப்படிங்கிறார். உனக்கு உன் மன நாஸ்தி நியந்தா, உன் மனசை அடக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாதா? நீ ஏன் உன்னோட மனைவியை பத்தியும் பொருளை பத்தியும் எல்லாத்தையும் பத்தி எப்ப பார்த்தாலும் ஒரி பண்ணிட்டு இருக்க? என்ன நீ உன்னோட மனசை பிரவருத்தி மார்க்கத்திலே விட்டு இருக்காதே, உலகத்தை பத்தி நினைச்சுட்டு இருக்காதே. இது என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோ கவலைப்படுறதுன்னா அதுக்கு ஏதாவது எண்டு உண்டா? ஒண்ணும் இல்லாததுக்கு கவலை இல்லைன்னு சில பேர் கவலைப்படுவா. என்ன இல்லையா? ஒண்ணுமே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார், ஒரு ப்ராப்ளம் இல்லை இல்லையா? நம்ம மாதிரி தான் பண்றோம் இல்லையா? நான் சொல்றது எக்ஸாம்பிள் சொல்றது, நமக்கு எத்தனை க்ளோஸ் சில்ட்ரன் இருக்கா, கிராண்ட் சில்ட்ரன் இருக்கா, whatever it is, வளரும் வேலைக்கு போறா, ஆபீஸ்க்கு போறா, அதை போறா இதை போறா. நம்ம கவலைப்பட பண்ணலாம் இல்லையா? ஐயோ நீ கிளம்பி கார்ல டிரைவ் பண்ணிட்டு போனேன், இவ்வளவு டிராபிக் இருக்கே, என்ன ஆகுமோ அப்படின்னா நமக்கு தூக்கம் இல்லாம இருக்கலாம். இப்ப நினைச்சுட்டே இருந்தோம்னா there is enough matter about which we can நம்ம கவலைப்பட்டு இருக்கலாம், வருத்தப்பட்டு இருக்கலாம், இது பண்ணிட்டு இருக்கலாம். என்ன இதுக்கெல்லாம் ஒன்றும் எல்லையே கிடையாது. என்ன உனக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒத்துரும் கிடையாது. அப்படின்னா என்ன, பிரவருத்தி மார்க்கத்துல நீ உலகத்தை பத்தியே நினைச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இது என்ன ஆகுமோ இது என்ன ஆகும். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? அதாவது நீங்க மனசை ஃப்ரீயா இருந்தாருன்னா எதை பத்தி நினைக்கிறேன் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. ஃப்ரீயா இருந்தா என்ன பண்றோம் நம்ம ஐயோ மனசு ஃப்ரீயா இருக்கே, நம்ம ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்கலாம், அது மாட்டு ஓடும். இங்க இதை பத்தி யோசனை பண்ணலாமா, அதை பத்தி யோசனை பண்ணலாமா, அவளை பத்தி நினைக்கலாமா, அவ அன்னைக்கு என்ன சொன்னா, இவ இன்னைக்கு சொன்னா, அப்படித்தான் மனசு ஓடிட்டு இருக்க ஒழிய என்ன பகவானை பத்தி நினைக்கிறது கிடையாது. நிவர்த்தி அதானே சொன்னார். டெஸ்ட் சொன்னார். நமக்கு கீதையில பார்த்தோம், நம்ம இதுல அந்த 9th சாப்டர்ல பார்த்துட்டு இருக்கோம். என்ன நம்ம மனசனுடைய ஈஸ்வரன் கிட்ட இருக்கான் சததம் சொன்னார் இல்லையா? சததம் சிந்தையே அப்படின்னு சொன்னார் இல்லையா? என்னை பத்தி எப்பொழுதும் யோமாம் ஸ்மரத்தி நித்தியசா தஸ்யாகம் சுலப பார்த்து நித்தியுக்த யோகினா. இந்த சததம் பகவானை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம்னா அப்படின்னா எல்லா வேலையும் விட்டுவிட்டு நம்ம அப்படின்னு இல்லை. நம்ம மனசு ஒண்ணும் இல்லைன்னா does it go to God or does it go to the world? ரொம்ப சிம்பிள். இதை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. யூ கேன் ட்ரெயின் யுவர் மைண்ட். ஒண்ணும் இல்லைன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஒரு மந்திரம், ஒரு ஜபம் சொல்லிட்டு இருக்கோம். தட் வில் கிவ் யூ, அது உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல வழியை காமிக்கும். என்ன ஒரு டிப்ரெஷன் இல்லாம பண்ணிக்கும். மனசால ஒன்னும் பண்ணாம இருக்க முடியாது. இட் ஹஸ் காட் டு டு சம்திங். டை டு காட், பகவானோட கட்டி போட்டுடுவத. என்ன ப்ராப்ளமே இல்ல. ஆரம்பத்தில் கொஞ்சம் இதா இருக்கும், இது இழுக்கும், நிறைய இழுக்கும். நமக்கு வாசனைன்னு ஒண்ணு இருக்கணும், இதெல்லாம் நிறைய இழுக்கும். ஆனா அதை நம்ம ஒரு ஏதோ நிச்சரிச்சு மனச்சஞ்சல மஸ்திரம் ததோ நியமியது ஆத்மன்யேவ வசம் நியேத. ஆராத்தியத்தில் சொன்னார் இல்லையா? எப்பப்பெல்லாம் வெளியே போறதோ அந்த மனசை அப்பப்போ இழுத்து 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 வைக்கணும் அப்படிங்கிறார். அதனால சும்மா இருக்கிறது நீங்க யோசனை பாருங்க. சும்மா இருக்கிறது am I thinking about God? நான் இந்த ஜபத்தை சொல்றேனா, அந்த பகவானை பத்தி நினைக்கிறேனா அப்படின்னு நீங்க கேட்டுக்கோங்க. கொஸ்டினை கேட்டுட்டா மனசு வெளியில இருந்து ஓடுறதுல இருந்து உள்ள நோக்கி வர ஆரம்பிக்கும். நிச்சயம் கொஞ்சம் கொஞ்சமா அதை இழுத்து கொண்டு இந்த பிரவருத்தில இருந்து நிவர்த்தி கொண்டு விடலாம். அப்புறம் பிரவருத்தியில உலகத்துல நம்ம எவ்வளவு காரியங்கள் செய்யத்தான் வேணும்.
ஆனா அதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுட்டு இருப்போம். எப்படி ஒரு காரை ஓட்டிட்டு போறது, இங்க இருந்து வடபழனிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் டிராபிக் வழியா போறோம்னு வச்சுக்கோங்க, கார்ல உட்காந்து பக்கத்துல ஃப்ரெண்ட் இருப்போம், பேசிட்டு இருப்போம், அல்லது மியூசிக் கேசட்டை போட்டு கால் கட்டிட்டு இருப்பேன். கை மாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துலயும் செய்து பண்ணிட்டு டிராபிக் நின்று இது பண்ணோம்னா போய் இவ்வளவு ஓவர்டேக் பண்ணா பண்ணிட்டு இல்ல பின்னாடி பண்ண எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கான்சியஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்க மனசும் கேன் ஆல்வேஸ் பி வித் தி லார்ட் while you are doing your உங்களுடைய நார்மல் உங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறது பண்ண அது பழக்கணும் மனசு. அவ்வளவுதான். தட்ஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். அதைத்தான் நம்ம தியானத்துல நிதித்தியாசனத்துல எப்பெல்லாம் மனசு அந்த ஈஸ்வரன் கிட்ட கொண்டு வரோமோ அது பழக்கமா போயிடும் நமக்கு. அதுதான் முக்கியங்கிறது நமக்கு புரியணும் என்ன. அதனால இது அதுக்கு என்ன வழி சொல்றாருன்னா, வாத்துல கிம் தவ நாஸ்தி நியந்தா திரிஜகதி, இந்த 3 லோகத்திலும் சஜ்ஜன சங்கதிஹி ஏகா, இந்த சத் சங்கம்னு இருக்கே, நல்லோர்களுடைய சேர்க்கை இருக்கே, அது ஒன்றுதான் பவ அர்ணவ என்ன தரணே நௌகா பவதி. பவ அர்ணவ சம்சார சாகரத்தில் தாண்டுவதற்கு படகாக இருக்கிறது. பவ அர்ணவ சம்சாரம் என்ற சாகரத்தை தரணே தாண்டுவதற்கு நௌகா படகாக எதிர்க்கிறது சத் சங்கம்ங்கிறது. என்ன வாட் இஸ் த கிரேட்னஸ்? முன்னாடியே பார்த்தோம் சத்சங்கத்தை நிசங்கத்துவம் பார்த்தோம். என்ன வாட் இஸ் கிரேட்னஸ் சத்சங்கம்? ஃபார் எக்ஸாம்பிள் இது சத்சங்கம். இப்ப இந்த 1 மணி நேரத்துல நம்ம ஆத்மாவை பத்தியோ ஈஸ்வரனை பத்தியோ தவிர வேற ஏதாவது பேசணுமோ? we only talked about. அப்படி பேசினாலும் ஆசைங்கிறது கூடாது, அதை அடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம மனசு பூரா இதுலதான் இருந்திருக்கு. என்ன அந்த நம்ம வெளியில போயிட்டோம்னா என்ன ஆகுது? மிச்ச ரெஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம ஆல் த டைம் வித் ஆர் ப்ராப்ளம், ஆபீஸ்ல ஆபீஸ் ப்ராப்ளம், வீட்டுல வீட்டு ப்ராப்ளம், மேபி இந்த ஃபியூ ப்ராப்ளம் நீங்களா யூஸ்டு டு தியானம்னா இந்த தியானத்தின் போது பூஜைனா பூஜை மித்த டைம் எல்லாம் உலகத்தை பத்தியே தான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்மளுடைய வாழ்க்கை பூரா இத்தனை நாளைக்கு அதே மாதிரி போயிருக்கு. அதுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, பலம் ஜாஸ்தி, அந்த வாசனை ரொம்ப ஸ்ட்ராங்கா படுது. அந்த வாசனையை நியூட்ரலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்மளால உட்காந்து தனியா உட்காந்து பண்றதுங்கிறது கஷ்டம். எதுவுமே என்ன ஒரு குரூப்னா 10 பேர் சேர்ந்தா நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா ஃபோர்ஸ்ட் ஹியர். ரெண்டாவது இந்த there is a vibration. இந்த குரூப்லயே ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இங்க வரணும், இங்க உட்கார கால் தானாவே இழுத்துன்னு போயிடும். என்ன அங்க போய் உட்கார்ந்தா அந்த 1 hour பகவானை பத்தி நினைச்சுட்டேன்னா that will carry me long. அது ஒரு ரீஃபியூலிங் மாதிரி. இந்த 1 hour will see you through next 4-5 hours or even a day added to your நீங்க பண்றது. அதனால இந்த சத்சங்கம்ங்கிறது தான் இம்பார்ட்டன்ஸ். என்ன இந்த பிரவೃತ್ತಿ வெளியில போயிட்டு இருக்க மனசை உள்நோக்கி செஞ்சு பகவானை பத்தி நினைச்சு ஈஸ்வரனை பத்தி நினைச்சு பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேங்கிறத அந்த பஜகோவிந்தன் அந்த கோவிந்தனை பத்தி நினைக்கிறதுக்கு நம்ம இதைத்தான் பண்ணணும். என்ன நோ டவுட் சங்க இது இல்லைன்னா சத் சங்கம் இல்லைன்னா நம்ம உட்காந்து படிக்க போறோம் பண்ண போறோம் அதெல்லாம் மட்டும் தான் பண்ண போறோம். பட் சத் சங்கம் ரொம்ப இஃபெக்டிவ். பதில சத் சங்கத்துவ நிசங்கத்துவம் அதுல இருந்து பற்று விட்டு போறது. இதுல வந்தோம்னா நமக்கு வெளி அட்லீஸ்ட் 1 hour நம்மளுடைய ப்ராப்ளத்தை பத்தி நினைக்கல. இந்த 1 hour இங்க உட்காந்து இருக்கிறப்போ உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் 100 ப்ராப்ளம் இருக்கும். அதை பத்தி நீங்க நினைக்கல. அதனால யுவர் மைண்ட் வாஸ் ஃப்ரீ. அட்லீஸ்ட் யூ டிட் நாட் ட்ரபிள் எனிபடி எல்ஸ் டூயிங் திஸ் 1 hour. என்ன இந்த இங்க கன்ஃபைன் டு திஸ் பிளேஸ். சத் சங்கத்துவ நிசங்கத்துவம் அந்த பற்று குறையிறது. உங்களால 1 மணி நேரம் இருக்க முடியும் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் விட்டு. சில பேரால முடியாது. சில பேரால 1 மணி நேரம் விட்டு ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிறது பிலீவ் இட் ஆர் நாட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம். ரொம்ப கஷ்டம். என்ன நிசங்கத்துவ நிர்மோகத்துவம். நிர்மோகத்துவம்னு பார்த்தோம். நிர்மோகத்துவம்னா நமக்கு அதனுடைய நம்மளுடைய ராங் இவாலுவேஷன். என்ன நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள்னால எனக்கு நிரந்தரமான ஆனந்தம் கிடையாது இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கேன். ராங் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மோகம்ங்கிறது. என்ன எது எதை கொடுக்காதோ அது கொடுக்கும்னு நினைக்கிறது தான் மோகம்ங்கிறது. அது சோ நிர்மோகத்துவம். நிர்மோகத்தை நிச்சலிதத்துவம். என்ன நான்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சலிதத்துவே. அப்புறம் என்ன அதுக்கப்புறம் we come to all this ஞானத்துக்கு ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசம். ஸ்ரவணத்துல எல்லாம் பஞ்சகோஷ விவேகா 12 தத்துவபோதத்துல இதுல தைத்திரிய உபனிஷத்துல விவேக சோதனை பண்ணிட்டோம். தைத்திரிய உபனிஷத்து பண்ணிட்டு இருக்கோம். அதுல பஞ்சகோஷ விவேகத்துக்கு வர போறோம். நம்ம சத்தியம் ஞானம் ஆனந்தம் பிரம்மலாம் அனலைஸ் பண்ணோம். we are only trying to find ourselves. எல்லாம் நிவೃತ್ತಿ மார்க்கம் தான். நான் யார்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த முயற்சி பூராவும். நீ உட்காந்து நம்ம எல்லாரும் டுகெதர் we are understanding, analyzing, விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ற என்ன என்னோட நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லையா. அதனால அவர் என்ன சொல்ற அந்த இதுதான் திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ஏகா. என்ன இது ஒன்றுதான். இதுதான் இந்த சத் சங்கம் என்பதுதான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி. என்ன
அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அடுத்தது பாக்கியே கொடுத்து நெக்ஸ்ட் ஜட்டிலோ முண்டி. जटिलो मुण्डी लुञ्जितकेशः काषायाम्बरबहुवृतवेषः पश्यन्नपि जन पश्यति मूढो पश्यन्नपि जन पश्यन्ति मूढो उदरनिमित्तं बहुकृतवेषः उदरनिमिषं बहुकृशमेषः गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. जटिलो मुण्डी लुञ्जित केशः काषायाम्बर बहुकृत वेषः. என்ன இதெல்லாம் உதர நிமித்தம் பகுக்கிருத வேஷா. இது மூணையும் பார்க்கலாம். ஜட்டிலோ ஜட்டில்னா தலையில சடையை வச்சுட்டு இருக்கிறோம், பெரிய சடை தாடி மீச எல்லாம். என்ன ஜட்டிலோ முண்டி மொட்டத்தலை. ஏன்னா அது ஒரு இது. எல்லாரும் எத்தனை விதமான வேஷங்கள் போட்டுக்கிறாரு. நீங்க போன கோவிலுக்கு ஏதாவது விசேஷம் பொருள் வச்சுக்கோங்க, உற்சவம் நடக்கிறது பொருள் வச்சுக்கோங்க, யூல் சி ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள். எல்லாம் எத்தனையோ விதமான சன்னியாசிகளுங்க ஆர் வாட் எவர் இட் இஸ், எல்லாம் காஷாயம் போட்டுண்டு ஜடையை வச்சுண்டு இதை வச்சுண்டு. என்ன ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் போனா அங்கே என்ன எத்தனையோ விதமான இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஆமா, இங்கெல்லாம் நம்ம குத்திண்டு இது பண்ணிட்டு ஒரு இதுல ஆணி இருக்கிற இதுல உட்காந்து எத்தனையோ விதமான இதெல்லாம் ஹிம்சையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்க்கறதே கஷ்டமா இருக்கும். ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேசா. என்ன லுஞ்சித கேசகான்னா தலைமையில் ஒன்னொன்னா பிடித்து இழுத்து, வெட்டி இல்ல இழுத்து இழுத்து, அது மாதிரி அவ்வளவு கஷ்டம் தன்னை கொடூரப்படுத்திண்டு அந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு இருக்கலாம். ஜெயின மதத்துல மாதிரிலாம் பண்ணுவாளாம், மாதிரி பண்ணுவாளாம். என்ன அவ வந்து அப்படி எதுக்குன்னா எல்லாம் இதெல்லாம் டு ஷோ நான் பக்தியில் இருக்கேன், ஆன்மீகத்தில் இருக்கேன் அப்படிங்கிற இதை காமிக்கிறதுக்கோசரம். என்ன காஷாயாம்பர காஷாய துணி போட்டு பகுக்கிருத வேஷா, எத்தனையோ விதமான வேஷங்கள்லாம் போட்டு இருக்கா. என்ன இதெல்லாம் எதுக்காக பண்றா? உதர நிமித்தம் பகுக்கிருத வேஷாங்கிறார். இதெல்லாம் எதுக்கு பண்றா அப்படின்னா உதர நிமித்தம். முக்காவசிய பண்றவா இருக்காளே அவ எல்லாரும் அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் காசு கீசு போட்டா அதை வச்சுட்டு வயத்த கழுவி என்ன வாழ்க்கையை நடத்துறவா தான் நிறைய பேர். என்ன என்ன உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் பண்றது இல்லை, அவசியமும் இல்லை. அது என்ன பஷ்யன் அப்படி நான் பஷ்யத்தி மூடா அப்படிங்கிறார். என்ன காஷாயம் கட்டிக்கிறதோ, ஜடை வச்சுக்கிறதோ, தாடி வச்சுக்கிறதோ, என்ன வேரியஸ் திங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறதோ, அப்படி மாணி மேல உட்காந்துக்கிறதோ. என்ன சில பேர் வந்து பூமியை தோண்டி கழுத்து மாத்திரம் வெளியில தெரியுமா போச்சு உட்காந்துருப்பா. இதெல்லாம் நாட் நெசசரி. நமக்கு மோட்சத்துக்கு ஞானம் தான் வேணும், மிச்சம் எல்லாம் வேஸ்ட். என்ன பஷ்யன் அப்பின பஷ்யதி மூடஹா. இந்த மூடர்கள்லாம் இருக்காளே இதெல்லாம் பண்ணிண்டு ஒரு தன்னையெல்லாம் வருத்திண்டு இந்த மாதிரி பண்றாளே, என்ன அது பண்றதெல்லாம் பயத்தை கழுவுறதுக்கு தான், ஞானத்துக்கு இல்ல. ஏன்னா பஷ்யன் அப்பின பஷ்யதி, ஈஸ்வரன் பார்த்துண்டும் பார்க்காம இருக்காளேவா அப்படிங்கிறார். பஷ்யன் அப்பின பஷ்யதி மூடஹா அப்படிங்கிறார். எப்படி பார்த்துண்டும் பார்க்காம இருக்கா அப்படின்னா அந்த ஞானம் இல்ல. என்ன நம்ம என்ன பார்த்தோம்? ஈஸ்வரன் ஜகத் காரணம், ஈஸ்வரன் காரணம், ஜகத் காரியம். ஜகத் வேறல்ல, ஈஸ்வரன் வேறல்ல. ஈஸ்வரன் தான் ஜகத்தினுடைய உலகத்தினுடைய உபாதான காரணம். என்ன எல்லாம் மெட்டீரியல். இந்த உலகம் பூரா ஈஸ்வரன் தான் உலகமாக மாறி இருக்கிறான், நமக்கு கண்ணில் தென்படுகிறான். பிரம்மைவ அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பశ్చాத் பிரம்ம தட்சிணதா தட்சிண உத்தரேணச்ச அதஸ்ச ஊர்துவம் ச பிரசுரிதம் பிரம்மைவ விஸ்வமிதம் வரிஷ்டம். எல்லாம் புருஷ ஏவ இதகும் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம். அதுக்கு ஞானம் வேணும். நம்மளும் எல்லாரும் தான் பார்க்கிறோம், எல்லாத்தையும் வெவ்வேறா தான் பார்க்கிறோம். என்ன ஆனால் வெவ்வேறாக பார்த்த போதிலும் அண்டர்லையிங் ஒன்னஸ். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்னு ஈஷாவாஸ்ய உபனிஷத் ஆரம்பிக்கிறது. ஸ்டார்ட்ஸ் வித் தட். இந்த உலகம் பூராவும் ஈசன் தான், பகவான் தான் அப்படிங்கிறது. அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். பார்க்கறதுன்னா கண்ணால வந்து ஞானியா இருக்கிறவன் பார்க்கறப்ப அந்த ஃபேன் வந்து கிருஷ்ணராகவோ முருகனாகவோ தெரியும் அவசியம் இல்லை, நாட் நெசசரி.
பட் he knows the truth. இல்லையா? மனசா ஏவ இதம் ஆப்தவ்யம் நேக நானாஸ்தி கிஞ்சன. மனசுனாலதான் இதை புரிஞ்சுக்க வேண்டும். இங்க பல விஷயங்கள் இல்ல, ஒன்றுதான் இருக்கிறது, ஒரே விஷயம்தான், பிரம்மன் தான் இருக்கிறது. மனசாவே இதம் ஆப்தவ்யம் நேக நானாஸ்தி கிஞ்சன மிருத்யோசு மிருத்திமாப்னோதி ஏக நானேவ பஷ்யதி. கட்டோபனிஷத்தில் வருது இது, நம்ம பார்த்துருக்கோம். இதை என்ன மிருத்யோசு மிருத்திமாப்னோதி, நம்ம என்ன பண்றோம், நம்ம வெவ்வேறா பார்த்தோம்னா அவன் நம்ம ஜனன மரண சைக்கிள்ல போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஞானத்தை அடைந்து எல்லாம் அந்த ஈஷாவசியம் இதம் சர்வம்ங்கிற ஞானம் ஏற்பட்டதுன்னா என்ன, பஷ்யன்னபின பஷ்யதி மூட, நம்ம அந்த பார்த்துட்டு அது உண்மை, அது எல்லாம் இருக்கிற ஒரே பரபிரம்மன் தான் இங்க இருக்கிறதெல்லாம். என்ன சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈட்சதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனஹா அப்படின்னு 6வது அத்தியாயத்துல சொன்னார் இல்லையா? அந்த சமதர்ஷனம் ஈஸ்வரனாவே எல்லாத்தையும் பார்க்கிறது. சர்வம் பிரம்மமயம் ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, சர்வம் பிரம்மமயம் ஒரு பாட்டு கூட இருக்கு. இல்ல சொல்றேன், வாட் ஐ அம் சேயிங் இஸ் என்ன, அதனால இது வந்து இது இந்த ஞானம் தான் வேணும் நமக்கு. என்ன இது வந்து இந்த உலகம்ங்கிறது பார்க்கறதெல்லாம் காரியம் காரணம், ஈஸ்வரன் காரணம் தான் காரியமாக நாம ரூபமாக பிரவர்த்திருக்கிறது. அதனால இந்த காரியத்தில் இந்த காரணத்தை பார்க்க வேண்டும். நகையில் தங்கத்தை பார்க்குவது போல், எல்லா நகையும் தங்கம், தோ தே லுக் டிஃபரண்ட். அலைகள் எல்லாம் தண்ணீர் தான், சமுத்திரம் தான். அலைகள் ஒண்ணுன்னா வந்து போயிட்டு இருக்கான, அதுக்கு தனியா இருப்புங்கிறது கிடையாது, இருப்பெல்லாம் தண்ணீர் தான். அதே மாதிரி இந்த ஜகத்தை பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் இருந்த வெவ்வேறாக இருந்த போதிலும் அதெல்லாம் ஈஸ்வரன் தான். இது புரிஞ்சுக்காம ஜடிலோ முண்டி லுஞ்சித கேசகா, அவன் தலையை சடை வச்சுண்டு அவன் காஷாயத்தை போட்டுண்டு அவன் வந்து உலகத்து உடலுக்கு எத்தனையோ விதமான ஹிம்சைகள்லாம் பண்ணி மயிரெல்லாம் பிடிச்சு இழுத்துண்டு ஆணி மேல உட்காந்து எல்லாம் பண்ணிட்டா என்னத்தை பார்க்க போறான்? ஒன்னும் பண்ண வேண்டாம், ஞானம் தான் வேணும் உனக்கு. ஞானம் அடையறதுக்கு ஒன்னும் கர்மம் செய்ய வேண்டியதில்லை. சித்த சுத்தி, சித்த ஏகாகிரதா, சாதன சோஷ்டி சம்பத்தி, வைராகியம், ஞான யோக்கியதா, அதை அடைந்த பிறகு ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் சாஸ்திரம் இருக்கு, அதை புரிஞ்சுண்டு தென் மோட்சம் தான். என்ன, there is no need. இதெல்லாம் பண்றதுக்கு அவசியம் இல்லை. இதெல்லாம் பண்றவார்களே சில பேர் வந்து நம்ம இவர் சொல்றார், இவர் வந்து காஷாயம்பர பகுருத வேஷாலாம் சொல்றாரு. இவர் சொல்றது சங்கரர் சொல்றது யாருன்னா, இந்த கோவில்ல இதெல்லாம் பார்க்கிறோமே நம்ம பார்க்கக்கூடிய எல்லாரையும் பத்தி சொல்றாரு. எல்லாரும் ஞானத்தை அடையாம இந்த வேஷம் எல்லாம் போட்டுன்றதுனால அவளுக்கு மோட்சம் கிடைச்சிடுங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு லௌகீகத்திலேயே நம்ம எத்தனையோ விதமான வேஷங்கள்லாம் போடுறோம். இதுக்காக இது உதர நிமித்தம் பகுகிருத வேஷம் இல்லையா? இதனால நம்ம வந்து இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரைட், நான் சித்த சுத்திக்கா பண்றேன், தபம் இருக்கேள், விரதம் இருக்கேள், அதை பண்றேன் இதை பண்றேன், எல்லாம் நம்ம மனசு ஒருமைப்பாடுக்கோசரம். எதுக்கு கடைசியில் இந்த மன ஒருமைப்பாடு, இந்த சித்த சுத்தி எல்லாம் ராகதேசங்கள்லாம் போய் மனசு கர்மயோகம் எல்லாம் பண்ணி மனசு ஏன் அப்படி ஆகணும்னா அந்த மாதிரி மனசு வச்சுக்கொண்டுதான் நம்ம ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனத்துல நம்ம அந்த ஞானத்தை அடைய முடியும். அந்த சேஞ்ச் இன்னஸ் கேன் டேக் பிளேஸ் ஒன்லி தென் அப்படிங்கிறதுக்கோசம் இதை பண்றேன். ஒழிய இதை பண்ணினதுனால ஞானம் வந்துடாது அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் that he wants to convey. என்ன இது வந்து அதான் நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா மேதியான புகுதா ஸ்ருதேன எம்ஏஷ விருணுதே தேன லப்யா தசீஷாத்மா விருணுதே தனு சுவாமின்னு இதுல வந்தது கட்டோபனிஷத்துல முண்டகோபனிஷத்துல. சோ அதுல என்ன சொல்றார், இது வந்து வேணும் எனக்கு ஞானம், எனக்கு பிரம்மன் வேணும், எனக்கு பிரம்மன் சொல்லுங்க, இல்ல பக்தி பூர்வமா பார்த்தேன்னா ஈஸ்வரன் சொல்லுங்க. ஐ வாண்ட் காட், ஐ வாண்ட் பிரம்மன், ரெண்டும் ஒண்ணுதான். என்ன நீங்க வந்து இந்த பக்தியில ஈஸ்வரன் தான் வேணும் அப்படின்னு கேட்டா அது பேர் பக்தின்னு பேரு. எனக்கு ஞானம் வேணும், எனக்கு பிரம்மன் வேணும்னு கேட்டா அது பேர் முமுட்சுத்துவம்னு வேணும். எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்கறது முமுட்சுத்துவம்னு பேரு. ரெண்டும் ஒண்ணுதான், பக்தியும் ஒண்ணுதான், முமுட்சுத்துவம் ஒண்ணுதான். எவ்வளவு இன்டென்ஸா இருக்கு உங்க டிசைர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனி வேஷம். என்ன வேஷம் போட்டுட்டாலும் சரி அதுக்கு அர்த்தமே கிடையாது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யாங்கிற, எவ்வளவு படிச்சு எவ்வளவு லெக்சர் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. நான் மேதையா, நான் பகுதா ஸ்ருதேன, நான் இவரை கேட்டிருக்கேன் அவரை கேட்டிருக்கேன், இந்த கிளாஸுக்கு போறேன் அந்த கிளாஸுக்கு போறேன், எல்லாம் வேணா பண்ணு. அந்த இன்டென்ஸ் டிசையர் அது வேணும் அப்படிங்கிற அந்த முமுட்சுத்துவம் இல்ல, அந்த பக்தி இல்ல. எனக்கு ஈஸ்வரன் வேணுங்கிறது அவன் தான் வேணும் அப்படிங்கிற அந்த பக்தி இல்ல.
அப்படின்னா உனக்கு ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது. இந்த வேஷங்கள்லாம் போடுறதுல பிரயோஜனமே கிடையாது. என்ன, அதனால ஞானத்துக்கு வா. அண்ட் உன்னோட முமுட்சுத்தம், ஹேவ் தட் இன்டென்சிட்டி, கீன்னஸ், என்ன உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுக்கு உனக்கு அந்த ஞானத்துக்கு வரணும். உனக்கு இது வரணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், கோவிந்தம் பஜ மூடமதே. அவன் மேல அந்த ஃபெய்த் வச்சுட்டு நீ பண்ண, அவன் நம்மள அழுத்தின்னு போயிடுவான். He will take you to the proper destination அப்படின்னு சொல்றார். இதோட முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.